பன்னாட்டுச் சங்கத்தின் தோல்வி. முதல் உலகப் போர் முடிஞ்ச பிறகு இனி ஒரு போர் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன் என்ன செய்யறா, ஒரு சங்கத்தை ஏற்படுத்துறாரு. அந்த சங்கம் தான் என்னச்சு அப்படின்னா பன்னாட்டுச் சங்கம். அந்த சங்கம் தோல்வியில் முடிவது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சங்கம் ஏற்பட முக்கியமான அமைந்த உட்ரோ வில்சனை இதில் என்ன செய்யல, உறுப்பு நாடுகளால் சேரல. அதே மாதிரி இதுக்கு என்ன கிடையாது அப்படின்னு சொன்னால் அந்த தனி ஒரு படைபலன் இல்லை. அதே மாதிரி என்னச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏனைய நேச நாடுகளும் தலையீடாக நின்று மனநிலை உருவாகி இருந்தது. இதன் விளைவாக பன்னாட்டு சங்கம் ஒரு பயனற்ற சங்கமாக இருந்தது. முதல் உலகப் போருக்கு பின் ஜெர்மனி அப்படின்னு சொல்லலாம். இந்த முதல் உலகப் போருக்கு பின் ஜெர்மனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல் உலகப் போருக்கு பின் ஜெர்மனி பெருமளவில் வேலையில்லா திண்டாட்டத்துக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேலையில்லா திண்டாட்டத்தை கடுமையான பணவீக்கம் அனுபவிக்க நேர்ந்தது. மேலும் அதனுடைய காகித செலவாணி முழுவதும் என்ன செய்யுது அப்படின்னா மதிப்பிழந்தது. சாதாரண மக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அடிப்படை உணவுக்கு கூட அவங்ககிட்ட என்ன செய்ய அப்படின்னா இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. பல மடங்கு என்ன செய்ய அப்படின்னா 1920 வெளியே மக்கள் நிறைய பேர் என்ன செய்ய வெளியேறின பல சுற்று பேச்சுவார்த்தை பின் ஜெர்மனி வழங்க வேண்டிய போர் இழப்பீட்டுத் தொகையை குறைக்கப்பட்டாலும் மேற்கொள்ளப்பட்ட துயரங்கள் ஜெர்மனியின் மீது கட்டாயம் சுமத்தப்பட்ட போர் இழப்பீட்டு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டது. அதே மாதிரி அடால்ஃப் ஹிட்லருடைய எழுச்சி ஜெர்மனி பெருளவு அவமானப்படுத்ததாக நிலவிய கருத்தை பயன்படுத்தி தனது வல்லமை மிக்க சொற்பொழிவாலும் திறமையாலும் உணர்ச்சி மிக்க பேச்சாலும் ஜெர்மனி அதன் இராணுவ வளமிக்க புகழ்மிக்க முந்தைய காலத்திற்கு மீண்டும் அழைத்து செல்வதற்கு யார் உதவுறா அப்படின்னா அடால்ஃப் ஹிட்லர் என்ன பேச்சு மூலம் மக்களை தன் பக்கம் இருக்கிறாரு. அப்படி இருந்தது மக்கள் என்ன ஹிட்லரை நம்புறாருங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செக்கோஸ்லோவாக்கியாவின் ஒரு பகுதியை சூட்லாந்தில் என்னச்சு அப்படின்னா ஜெர்மனியின் செக்கோஸ்லோவாக்கியாவில் ஒரு பகுதியில் சூட்லாந்து, அந்த சூட்லாந்து என்ன செய்யற அப்படின்னா ஜெர்மனி மொழி பேசுகிற மக்கள் வாழ்கிறாங்க, அவங்கள மட்டும் வாழுகின்ற ஒரு நாடாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹிட்லர் என்ன செய்யற உரிமை கோர்றாங்க. அதேமாதிரி நேச நாடுகளின் தலையிடா கொள்கை. இத்தாலி ஜப்பான் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை ஈடுபடுது. இத்தாலியும் ஜப்பானும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பிற நாடுகளை போர்கள் மூலம் தன் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடுது. அதுக்கு என்ன செய்ய முடியலை அப்படின்னா பன்னாட்டு சங்கம் எந்தவித நடவடிக்கையை மேற்கொள்ள இயலவில்லை. பிரிட்டன் பிரான்ஸும் என்ன செய்யலை, இதில் தலையிடாமல் தனித்து இருக்கு. தலையிடாமல் என்ன செய்யணும்னா பிரிட்டன் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா நேச நாடுகள் இல்லை தலையிடாமல் தனித்து இருக்கிறாங்க. ஆமாம், அமெரிக்கா வெளியுறவு சுற்று சார்ந்து வெளியே பற்றி என்ன சற்று யோசிக்காமல் தன்னுடைய பொருளாதார பெருமந்தத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அனைத்தையும் அமெரிக்கா செயல்பட்டு கொண்டு இருக்குது.